Morning, dear aspirants. Today's news. First news: police move Wangchuk to hospital on a 21st day of fast. So, Sonam Wangchuk, Ladakoda, educationist, அவரோட hunger strike ஓட 21st day. So, High Court intervene பண்ணி we must take care of him அப்படின்னு அடிக்கடி அவங்களோட மெடிக்கல் செக்கப்பை மறுபடியும் பார்க்க சொன்னாங்க. we have to watch அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட எக்ஸ்டென்ஷன் தான் அவர் 21st டேக்காக போயிருக்காரு. அண்ட் லீகாலிட்டி பிஹைண்ட் த டேக்கிங் ஆஃப் ஹங்கர் ஸ்ட்ரைக் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் லீகல் ப்ரொவிஷன் இருக்கு, அதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஆங்கிள் ரைட். எங்க எடுத்து போயிருக்காங்கன்னா சாப்தர்ஜங் ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ அவரோட பில்லிங்கை தாண்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. அவர் வேணாம் சொல்லக்குள்ள அவரோட பில்லிங்கை மீறி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் ரிகார்டிங் ஹங்கர் ஸ்ட்ரைக் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்றது ஒரு சிட்டிசனோட ரைட்னு நம்ம சொல்லவே இல்லை, எங்குமே கிடையாது. பட் இட் இஸ் டேக்கன் அஸ் அ ரைட் ஃப்ரம் ஆர்டிகல் 19 class 1A, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். அண்ட் அடுத்து வந்து அசம்பிள் பீஸ்ஃபுல்லி அப்படிங்கிற ஒரு டேர்ம், ரெண்டு டேர்ம் இருக்கு. ஸோ எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காகவும் அசம்பிள் பீஸ்ஃபுல்லி. ஸோ மோட் ஆஃப் ப்ரொடெஸ்ட் வந்து இதுல வந்து அங்கீகரிக்கப்படுது. பட் ஹங்கர் ஸ்ட்ரைக் எங்கேயுமே அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக்ங்கிற வார்த்தை இல்லவே இல்லை. ஸோ ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், அதோட ரைட்ல இருக்கு. பட் ஹங்கர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது இல்லை. ரைட். ஸோ ஆர்டிகல் 19 class 1 class A, ஆர்டிகல் 19 class 1 class B அண்ட் ஆர்டிகல் 19 class 2 and 3 ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், ரெண்டுத்துலயும் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ரைட். ஸோ அடுத்து ஹங்கர் ஸ்ட்ரைக் பர்மிட்டட் ஃபார் பீஸ்ஃபுல் ப்ரொடெஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் டு டெத். இந்த ஃபாஸ்ட் அண்ட் டு டெத் இருக்கு இல்லையா, அந்த டேர்ம் வரும்பொழுது ரைட் டு லைஃப் அப்படிங்கிற ரைட்டை இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு ப்ரொடெக்ட் தட் ரைட். ஸோ அதனால அதோட ஸ்டாண்ட்ல கவர்மெண்ட் வில் ஸ்டாப் த ஹங்கர் ஸ்ட்ரைக். அந்த லிமிட் ரீச் ஆகும்போது ஸ்டாப் பண்ண முடியும். அண்ட் ரிலேட்டட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஜெயின் கவுர் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப். ஸோ ஆர்டிகல் 21ல ரைட் டு லைஃப் இருக்கு இல்லையா, அந்த ரைட் டு லைஃப் இட் டசன்ட் மீன் த சிட்டிசன் ஹேஸ் த ரைட் டு டை அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட். ஸோ அப்போ ரைட் டு டை அப்படி கிடையாது அப்படின்னா இட் இஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் த கவர்மெண்ட் டு ஸ்டாப். ரைட். நெக்ஸ்ட் வந்து காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ பாசிவ் யூத்தனேசியா, ரெகனைஸ்டு பாசிவ் யூத்தனேசியா. ஸோ பாசிவ் யூத்தனேசியானா கருணை கொலை. ஸோ ரொம்ப கஷ்டப்படுற ஒருத்தவங்களை கருணை கொலை பண்றது. ஸோ கருணை கொலை வந்து அத்தரைஸ்டு. பட் ஹங்கர் ஸ்ட்ரைக்ல இருந்து தானா இறக்கிறது வந்து இட்ஸ் நாட் ரெகனைஸ்ட் அண்ட் இட் இஸ் இல்லீகல் டு. ரைட். கவர்மெண்ட் பவர்ஸ் என்ன பண்ண முடியும்? கேன் ஷிஃப்ட் ஹாஸ்பிட்டலைஸ் த பர்சன் அண்ட் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் அவங்கள மீறி கொடுக்க முடியும். அண்ட் ரிலேட்டிவ் லா செக்ஷன் 226 ஆஃப் BNS 2023. ஸோ அட்டெம்ப்ட் டு சூசைட் அப்படிங்கிறது ஒரு கிரிமினல் ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த BNS செக்ஷன் 226. ஸோ வாட் த சோனம் வாங்சுக் இஸ் டூயிங் இஸ் அகெயின்ஸ்ட் லா. அது மாதிரிலாம் புரியணும். ரைட். செகண்ட் நியூஸ், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிரைவேட்லி மேட் ஆர்பிட்டல் ராக்கெட் விக்ரம் 1 places payloads into orbit. விக்ரம் 1. ஸோ பிரைவேட் ஸ்கை ரூட் அப்படிங்கிற பிரைவேட் நிறுவனம், இந்தியாவோட பிரைவேட் நிறுவனம் ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா விக்ரம் 1 லான்ச் லோ எர்த் ஆர்பிட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம விக்ரம் பத்தி பார்க்கணும். அண்ட் இந்த மிஷன் பிரைவேடைசேஷன் எல்லாத்தையும் பத்தி பார்க்கணும். ரைட். ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் விக்ரம் 1. ரைட். இந்தியா வந்து குளோபலி தேர்ட் கண்ட்ரி. ஸோ பிரைவேட் நிறுவனம் வந்து இந்த ஏரோஸ்பேஸ் ஆப்ரேஷன்ஸ்ல ராக்கெட் லான்ச் பண்றது வந்து தேர்ட் இந்தியா வேர்ல்டுல நம்ம தான். ஸோ அனதர் 2 வந்து US 1, சைனா 1. ரைட். அண்ட் இட் இஸ் டன் வித் 3D பிரிண்டிங் என்ஜின்ஸ். 3D பிரிண்டிங் என்னன்றதை நம்ம கண்டபேஸ்ல கண்டிப்பா பார்த்தே ஆகணும். நெக்ஸ்ட், டெக்னிக்கல் ஸ்பேசஸ் 22 மீட்டர் 4 ஸ்டோரேஜ் ராக்கெட் வித் ஆல் கார்பன் காம்போசிட். ஸோ டோட்டல் லென்த் வந்து 22 meters and 4 stages of rocket, which released the satellites in low earth orbit. Payloads 6 tech demonist payloads. And the 6 வந்து என்ன? Graha space, Cosmo reserve, D-Cube, Skyroot's own space and plus symbolic payloads. So இந்த இத்தனை payloads எடுத்துட்டு low earth orbit. 3D printing. What is 3D printing? 3D printing அப்படிங்கிறது ஸோ ஒரு எலமெண்ட்டை ஒரு பொருளை வந்து கம்ப்யூட்டர்ல 3Dல நம்ம அனிமேட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா
அந்த மிஷின் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணோமோ அதே மாதிரி அதுல ரெடி பண்ணி கொடுக்கும். அதுதான் 3D பிரிண்டிங். ஸோ அதை எந்த மெட்டல்ல வேணா செய்ய முடியும். பிளாஸ்டிக், அயனு, டைட்டானியம். ஸோ நமக்கு எந்த மெட்டல் அது என்ன ப்ராடக்ட்ல வேணும் அப்படின்றோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, கிரியேட் கேட், கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக் டிசைன். ஃபர்ஸ்ட் டிசைன்ல ரெடி பண்ணணும். அடுத்தது ஸ்லைஸ் மோட். ஸ்லைஸ் மோட் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணணும், ஒரு கியூப் ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேயர் ஹரிசாண்டல் ஒரு லேயர், அதுக்கு மேல இன்னொரு லேயர், அப்படி அந்த மேல லேயர் ஆட் பண்ணிட்டு அந்த தேவைப்பட்ட ஷேப் கொண்டு வர்றதா இந்த 3D பிரிண்டிங். ரைட். ஸோ டெக்னிக்ஸ், கீ டெக்னிக்ஸ் ஃபாலோடு. மெல்ஸ் பிளாஸ்டிக் ஃபிலமெண்ட் லோ காஸ்ட். பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்றது முதல்ல, லோ காஸ்ட். அடுத்து யூவி லேசர், க்ரூஸ் லிக்விட் ரெசின், லேசர் ஃபியூசஸ், காம்ப்ளெக்ஸ் மெட்டல் பார்ட்ஸ், பைண்டிங் ஏஜென்ட் ஆன் த பவுடர். ஸோ இதுல இருந்து எதுல வேணா கேட்க முடியும். மெட்டீரியல்ஸ் வந்து ஃப்ரம் பிளாஸ்டிக் டு அட்வான்ஸ்டு ஸ்டீல், டைட்டானியம், என்ன வேணா 3D பிரிண்டிங்ல ரெடி பண்ண முடியும். ஸோ அட்வான்டேஜஸ், மினிமல் வேஸ்டேஜ் வந்து டிசைன் ரெடி பண்ணி தனித்தனி பார்ட்ஸா ரெடி பண்ணி லாக் பண்ணணும் அப்படின்னா வேஸ்டேஜ் நிறைய இருக்கும். 3D பிரிண்டிங்ல ஒட்டுமொத்த ப்ராடக்ட் ரெடி பண்ண முடியும். மினிமல் வேஸ்டேஜ், ரேபிட் ப்ரோட்டோடைப்பிங், அண்ட் மிஸ்டேக் வந்து ரொம்ப கம்மியாக நடக்காத வாய்ப்பு இருக்கு. லைக் லிமிடேஷன்ஸ் வந்து எக்யூப்மெண்ட் காஸ்ட் ஜாஸ்தி. 3D பிரிண்டிங் ஒரு மிஷின் ரெடி பண்ணோம்னா அதோட காஸ்ட் ஜாஸ்தி அண்ட் லிமிடெட் மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் லிமிடேஷன்ஸ். ஸோ அப்ளிகேஷன், இந்தியாஸ் நேஷனல் ஸ்ட்ராட்டஜி, ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ். எங்க அந்த 3D பிரிண்டிங் எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ராக்கெட் இன்ஜின்ல ஆரம்பிச்சு ஹெல்த் கேர்ல ப்ராஸ்தட்டிக்ஸ், ஹேண்ட், லெக், நோஸ், ஏர், இந்த மாதிரியான பொருள், இந்த மாதிரியான இதெல்லாம் ரெடி பண்ண முடியும் ஹெல்த் கேர்ல. இண்டஸ்ட்ரியில 3D பிரிண்டர்ஸ், ஆட்டோமேட்டிவ் பார்ட்ஸ், இது எல்லாத்தையும் ரெடி பண்ண முடியும் பிகாஸ் ஆஃப் 3D பிரிண்டிங். ரைட். நேஷனல் ஸ்ட்ராட்டஜி ஆன் அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னா, அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங்னா 3D பிரிண்டிங் தான் சொல்றாங்க. ஸோ 100 நியூ AM ஸ்டார்ட்அப்ஸ், 500 நியூ ப்ராடக்ட்ஸ், 1 lakh ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ், இந்தியா ஸ்பெசிஃபைட் டெக்னாலஜி. ஸோ 3Dல இந்தியாவோட ஸ்டெப்ஸ் இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ரைட். நெக்ஸ்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் E0 FIR சிஸ்டம் ஃபார் ஃபாஸ்டர் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் சைபர் கிரைம், சைபர் ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ். ஸோ EFIR 2025 ப்ரிலிம்ஸ்ல 6 ப்ரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க E0 FIR. ஸோ E0 FIR அப்படின்றது என்னன்னா, ஒரு கிரைம் கண்டிப்பா அது காக்னிசபிள் கிரைமா இருக்கும். அந்த கிரைம் நடந்திருக்கு அப்படின்னா நடந்த இடத்துல ஜூரிஸ்டிக்ஷன்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போடணும்னு இல்லை, வேற எங்க வேணா போடலாம் அப்படின்னு சொல்றது. FIR ஃபைல் பண்ணலாங்கிறதா 0 FIR. ஸோ கிரைம், ஸோ ஃபினான்ஷியல் கிரைம் ஏதாச்சும் ஆன்லைன்ல ரெடி ஆயிருக்கு அப்படின்னா இட் கேன் ஆல்சோ பி ஃபைல்ட் as 0 FIR அப்படின்ற எம்பவர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுதான் நியூஸ். ரைட். சைபர் ஹெல்ப்லைன் 1930, இது தெரிஞ்சிருக்கணும். ரைட். ரிப்போர்ட் 1930 சொல்லியாச்சு. அந்த SMS டு தி விக்டிம். ஸோ நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் SMS OTP இதெல்லாம் வாங்கிட்டு SMS வரும். ஸோ வி ஹவ் ஃபைல்டு கம்ப்ளைண்ட் அப்படின்றது வரும். நெக்ஸ்ட் 0 FIR ரெஜிஸ்டர் அண்ட் ரெகுலர் FIR. அந்த 0 FIR ரெகுலர் FIR ஆக்சுவலா FIR வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிடணும். 0 FIR ஓட நிறுத்தக்கூடாது. வி மஸ்ட் பர்சியூ டு மேக் இட் அஸ் ஆக்சுவல் FIR. ஸோ கோல்டன் ஹவர் அட்வான்டேஜ், ஃப்ரீஸ் டிரான்சாக்ஷன். ஸோ ஆக்சுவலா இப்போ எப்படின்னா ஒரு 1 lakh அதிகமா ஃபண்ட் இந்த மாதிரியான மாட்டிக்கிச்சு, தப்பு ஆயிடுச்சு அப்படின்னா we can freeze that. ஸோ அந்த டிரான்சாக்ஷன் நம்ம உடனே FIR ஃபைல் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அடுத்து ஃபர்தரா அந்த ஃபண்ட் வேற எங்கேயும் ஃப்ளோ ஆகாம நம்மளால ஸ்டாப் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த அது. ரைட். வாட் இஸ் 0 FIR? ஸோ காக்னிசபிள் அஃபென்ஸ் which is mentioned by BNSS or CRPC. ஸோ இதுல சொல்லியிருக்கிறபடி ஒரு மர்டர் இல்ல ரேப் இல்ல கம்யூனல் ஆக்டிவிட்டீஸ்ல ஏதாவது கம்யூனல் கிளாஷஸ்ல ஏதாவது பெருசா விழுந்ததா இதெல்லாம் 0 FIRல போட முடியும். as per the ஜஸ்டிஸ் JS வர்மா கமிட்டி ஆன் நிர்பயா கேஸ். ஸோ 0 FIR அப்படிங்கிறது அங்கதான் ஆர்ஜின் ஆகுது. ஸோ அட்வான்டேஜஸ் வந்து நோ ஜூரிஸ்டிக்ஷன் டிலே, நெக்ஸ்ட் எவிடன்ஸ் ப்ரிசர்வ்டு, குவிக் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ், விக்டிம் ரைட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட். ஸோ இவ்வளவு அட்வான்டேஜஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், பவர் கிரிட்ஸ் ஃபேஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஸ்லோ பர்ன் த்ரெட் ஃப்ரம் சோலார் ஸ்டார்ம்ஸ். ஸோ இங்க என்ன அப்படின்னா, சோலார் ஸ்டார்ம்ஸ், சன்னுல இருந்து வெளிவர்ற சோலார் ஸ்டார்ம்ஸ் எர்த்ல இருக்கிற சோலார் எனர்ஜில இருந்து ரெடி பண்ற பேனல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேனல்ஸ் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா, இட் வில் ரீச் பியாண்ட் த மேக்னெட்டிக்
ப்ரொடெக்ஷன் இருக்கு இல்லையா மேக்னடோஸ்பியர், அதை தாண்டி வந்து நம்மள ரீச் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ we have to read about மேக்னடோஸ்பியர் அப்படிங்கிறது நம்ம படிக்கணும். ரைட். G4 அப்படிங்கிறது அதோட சிவியர் ஸ்டேஜ். ஜியோமேக்னெட்டிக் ஸ்டார்மோட சிவியர் ஸ்டேஜ் சொல்றது அந்த G4. G1 G2 G3 சொல்லுவாங்க. G4ங்கிறது ரொம்ப சிவியர் ஸ்டேஜ். அப்படி சிவியர் ஸ்டேஜ் இருந்து அப்படின்னா நியூசிலாந்துல இருக்கிற அந்த பேனலை அஃபெக்ட் பண்ணிருக்கு. ஸோ ஃபர்தரா நம்ம இன்னும் ஏன்னா நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா, எப்போ வேணா வரலாம். அப்படி வந்துச்சுன்னா நம்மளோட நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பாதிப்பாகும் அப்படின்னு சொல்றாங்க. ரீட் காஸ் வந்து மிட் லாட்டிடியூட் அயனோஸ்பியர் கரண்ட் வோல்டேஜ். மிட் லாட்டிடியூட் அயனோஸ்பியர் கரண்ட் பேஜ். ஸோ மிட் லாட்டிடியூட் ஆக்சுவலா எப்படின்னா எர்த்தோட மேக்னடோஸ்பியர் இப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி இருக்கும். ஸோ நமக்கு சோலார் ஃபிளேயரோ இல்லை சோலார் எனர்ஜியோ ரொம்ப பெருசா ஸ்டார்ம் ஏதோ வந்துச்சு அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல பியர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இட் வில் ஸ்பியர் ஆன் த ஜாயினிங் இருக்கு இல்லையா, இங்கே தான் நமக்கு பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இந்த ஸ்பாட்ல இருந்து அதை அரோரா போராலிசிஸ் இல்ல அரோரா ஆஸ்ட்ராலிசிஸ், இங்க சதர்ன் சைட்ல சதர்ன் போல்ல இருந்து பார்த்தா அரோரா போராலிசிஸ், ஆஸ்ட்ராலிசிஸ் போராலிசிஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். பட் ஆனா இங்க என்ன அப்படின்னா பவர் ரொம்ப அதிகமா இருக்கும் பட்சத்துல லோயர் லாட்டிடியூட், அதாவது லாட்டிடியூட் 0 பாயிண்ட்ங்கிறது ஈக்குவேட்டர், இந்த 0 பாயிண்ட்ல கூட நம்மளால அதை பார்க்க முடியுது பவர் ஜாஸ்தியா இருக்கிறதுனால. ஸோ இதுதான் நியூஸ். சோலார் எரப்ஷன், sun emits CME, strong solar wind, plasma cloud, charge particles from the cloud. இந்த plasma particles வந்து இந்த cloudல தான் அது travel பண்ணும். நெக்ஸ்ட் எர்த்ல 1 to 3 days மேக்னடோஸ்பியர் இம்பாக்ட் அடுத்த ஸ்டேஜ் நடக்குது. சோலார் பிளேயருக்கும் சிஎம்இக்கும் உள்ள வித்தியாசம். சோலார் பிளேயர் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் பர்ஸ்ட், சிஎம்இ வந்து பிளாஸ்மா அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, டிராவல்ஸ் அட் தி ஸ்பீட் ஆஃப் லைட், ரீச்சஸ் எர்த் இன் 1 to 3 days. அப்போ டிலேயரா இருக்கும். சோலார் பிளேயரோட இந்த சிஎம்இ வந்து டிலேயரா வரும். ஸோ அரோராஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட அந்த சோலார் பிளேயர் அந்த சன்ல இருந்து வர ஸ்டார்ம் இது ஆக்சுவலா அந்த பியர்ஸ் பண்றது இல்லையா அந்த நார்த் போல் அண்ட் சவுத் போல், அதுதான் அரோராஸ் அப்படி சொல்றோம். ரைட். மார்க் கொஸ்டின். Geomagnetic storms are classified as natural hazards. Right. Significant technological impacts. அனலைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா காசஸ், இம்பாக்ட்ஸ், இன்டர்லிங்கேஜஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். அனலைஸ் த வல்னரபிலிட்டிஸ் ஆஃப் இந்தியாஸ் பவர் கிரிட் டு சச் ஈவென்ட்ஸ். ஸோ நம்மளோட பவர் கிரிட்ஸ், சோலார் பவர் கிரிட்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அதோட வல்னரபிலிட்டிஸ் எல்லாம் ஸோ காசஸ் எஃபெக்ட்ஸோட சேர்த்து 150 வேர்ட்ஸுக்கு 2 பக்கத்துக்கும் எழுதி அனுப்புங்க, போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருப்பி தருவோம். தேங்க்யூ. குருஷேத்ரா 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 குருஷேத்ரா